பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தட்டு திறக்கும் போது என்ன வாசனையாக இருக்குது. பரவாயில்ல பெரிய பொண்ணு. நமக்கும் பிரியாணி செய்ய தெரிஞ்சிச்சுல. நல்லா தான் செஞ்சுருக்கோம். பார்க்கும்போதே கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா. ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்குது பாரு. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் அறுத்து கொடுத்தா. என்னமோ இவ்வளோ செஞ்ச மாதிரி பேசினு இருக்கிறாள. ராணி பெரிய குண்டாலத்தில் வந்து வச்சிருக்க ரெடியா? போகும்போது வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் பாசக்கிட்டே. அதெல்லாம் ரெடியாக எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். நீ கூட எடுத்துன்னு வந்தால பெரிய தூக்கு பிரியாணி. இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியது தான். கோமதியக்கா நீங்கள் சாப்பிடலையா? ஆமாக்கா, நீங்கள் சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஏக்கா தனியாக லெட் பீஸ் எடுத்து வச்சிட்டிங்களா? தனியாக சாப்பிடலாம், நல்லா கட்டு கட்டுன்னு கட்டலான்னு. ஏமா நானும் சாப்பிட்றேன் உங்க கூடயே. எப்பா தாங்க முடியல இவளுங்க தொல்லை. சிக்கன் பிரியாணி, வறுத்த மீன், அப்புறம் வேக வச்ச முட்டை, அப்புறம் தொட்டுக்க தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி. இதெல்லாம் சாப்பிடும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதே ஃபிஷ் ஃப்ரை இல்ல, சிக்கன் 65. கண்ணு கூட தெரியல பெரிய பொண்ணுக்கு. ஃபிஷ் ஃப்ரை இல்லையா, சிக்கன் 65யா? ஆமா பேசாம சாப்பிடுங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி கூட சூப்பரா இருக்குல்ல. கீதா ஃபிஷ் ஃப்ரை தனியாக செஞ்சு ஏற்றி வச்சிருக்காங்களோ நமக்கு தெரியாம அவங்க சாப்பிடலான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் பார்த்து தானே இருந்தேன். மீன்லாம் எதுவுமே வறுக்கலையே. நம்ம வெங்காயம் வெட்டினு இருந்தோமே அந்த கேப்பில் வறுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு போய் பார்த்துனுவேன். எது வந்தாலும் சாப்பிட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் இருந்துப்பேன். கம்முன்னு சாப்பிட்டேன். சரி சாப்பிடு. பிரியாணி பேக் பண்ணுறதுக்கு போகிறோம்ல, அப்போ போய் பார்த்துக்கலாம். இப்போ சாப்பிடு. சீக்கிரமாக சாப்பிட்டு ஏந்து போய் பேக் பண்ண. ஆமாம் இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பேக் பண்ணுறது கூட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் தருவாங்க. நம்மளே பேக் பண்ணி தான் நிறைய போட்டு அமுத்தி எடுத்து போக முடியும். எங்கன்னா சாப்பிடும் போது பேசாமல் சாப்பிட்றாங்க. என்னதான் குச்சு குச்சுன்னு பேசினிருப்பாங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, சிக்கன் 65 சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வா கீதா போலாம். எங்கே போறீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறோம். கண்ணு தெரியல உங்களுக்கு, பக்கத்துல இருக்கு போயிரு. வாட்டர் எடுத்து குடியா. தண்ணி இங்கே தான் இருக்கா? தண்ணி குடிக்க போறேன் சொன்னா உங்ககிட்ட. இல்லை தண்ணி குடிக்க போல. நாங்கள் வந்து உச்சாபத்துக்கு போகிறோம். கர்மம் பிடிச்சி சொல்லுவாங்களே, சாப்பிடும் போது தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏந்து ஓடுங்க. வா ஓடிடலாம். பெரிய பொண்ணு இவங்க போகிறது பார்த்தா பாத்ரூம் போகிறதுக்கு போகிற மாதிரி இருக்குது. எனக்கும் அதே டவுட் தான்க்கா. 2 திட்டு கூட எங்கே போகுதுன்னு தெரியல. சரி நீ சாப்பிடு, போயிட்டு வரட்டும். வரட்டும் பார்த்துக்கலாம். என்னங்க சத்தம்? ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு. சரி பெரிய பொண்ணு, நாங்கள் போயிட்டு வர வீட்டுக்கு. கீதா சீக்கிரமா வா. போ சீக்கிரம் போ. வந்தனே தான் இருக்க பின்னாடி. என்னக்கா நடக்குதுங்க? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. சரி பொறுமையாக சாப்பிட்டே போங்க. வாடி சீக்கிரம் போலாம் வீட்டுக்கு.